பிரைஸ் எல்லாம். இன்றைய சிந்தனையின் வசனத்தோட கதை ஒன்றை கேட்போமா? அந்த மாங்கொட்டை தூக்கி வீசப்பட்டுச்சு. அதுக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு. என்னோட கனியை ஆசை தீர சாப்பிட்றாங்க, என்ன போதும் போதும்ன்ற அளவுக்கு சுவைக்கிறாங்க, கடைசியில என்ன இப்படி தூர தூக்கி அடிச்சிட்டாங்களே அப்படின்னு ரொம்ப வேதனைப்பட்டுச்சு. திடீர்னு மழை ரொம்ப வேகமா வந்துச்சு. தண்ணி வேற அப்படியே அந்த மாங்கொட்டை அந்த தண்ணியில முழுகிடுச்சு. அது இன்னும் வேதனைப்பட்டுச்சு. அட கடவுளே, ஏற்கனவே கேட்பார் இல்லாம என்னை தூக்கி அடிச்சிட்டாங்க, இப்போ இந்த தண்ணிக்குள்ள வேற நான் முழுகிட்டு இருக்கிறேனே அப்படின்னு ரொம்பவே கலங்கி போச்சு. 2 நாளைக்கு விடாம நல்ல மழை, அதுக்கப்புறம் நல்ல வெயில் அடிச்சுது. ஆமா, இப்பதான் அந்த மாங்கொட்டையில ஒரு மாற்றம். அதோட தலைப்பகுதியில ஏதோ புதுசா முளைக்குது. இது என்னது இது, வித்தியாசமா இருக்கே அப்படின்னு அது பார்த்துட்டு இருக்கும்போதே அது கால் பகுதியில ஒரு வித்தியாசம். ஆமா, வேர் விட ஆரம்பிச்சது. அது அப்படியே ஒரு செடியா வந்துச்சு. செடி கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சது. இப்பதான் அதுக்கு புரிஞ்சது, நான் வீணாகல, கடவுள் என்ன புதிய ஒரு மரமா உருவாக்குறாரு. ஆமா, நான் பல நூறு கனிகளை இனிமேல் கொடுக்க போறேன். நான் பிரயோஜனம் உள்ளவளா என்ன கடவுள் உருவாக்கிட்டாருன்னு கடவுளை பார்த்து நன்றி சொல்லுச்சு. இன்னைக்கு வேத வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். ஒருவேளை துக்கமான சூழ்நிலையில இருந்தாலும் நீங்க கர்த்தரை நம்புகிறவர்களா இருக்கிறீங்களா? நிச்சயமா நீங்க செழிப்பீங்க. God bless you all.